நாடாளுமன்றத்தில் நடந்ததெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. 100 முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் பிரதான் பேசினாலும் கூட இந்த பிரச்சனை பிரதான பிரச்சனையாக தொடரவே செய்கிறது. யூட்டன் அடிச்சிருக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம். அதுக்கான ஆதாரம்னு ஒரு லெட்டர் அவர் கொடுக்க, இல்லை இவர் திருச்சி பேசுகிறார் உண்மையை, தமிழ்நாட்டின் மீது பல விஷயங்கள் திணிக்கப்படுது அப்படின்னு இந்த போராட்டக்களம் பாராளுமன்றத்தை எல்லாம் தாண்டி வீதிக்கு வந்திருக்கிறது. ஒரு பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை அல்ல, இது காவி கல்விக் கொள்கை. ஒரு குலக்கல்வியெல்லாம் கொண்டு வரத்துக்கு திட்டம் போடுறாங்க. நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு தமிழர்களை பேசுகிறாங்க. இந்த அரசுக்கு சென்சிட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த போராட்ட காலத்தில் வைத்திருக்கிறார். இந்த விவகாரம் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்திலையும் மற்ற மாநில கட்சிகள், குறிப்பாக தென் மாநில முக்கிய தலைவர்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குழு வாங்கி கொண்டிருக்கிறது. 22ஆம் தேதி அதற்கான ஒரு நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கிறது. இவையெல்லாம் கணன்று கொண்டிருக்க வீதிக்கு வந்த மொழி போராட்டம் அடுத்து என்ன, இதுக்கு தீர்வு தான் என்ன, எண்டு காடு இல்லாமல் போயிட்டுருக்கே, பல கேள்விகள் எழுந்திருக்க விரிவாக விவாதிக்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு மயிலாடுதுறை விக்கி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைகிறார்கள், பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைகிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு விக்கி, நேத்திக்கு அமைச்சருடைய உரையிலேருந்து ஆரம்பிப்போம். அதில் நீங்கள் யூட்டர்ன் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஆதாரம் லெட்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறார். லெட்டர், அந்த லெட்டரை தர்மேந்திர பிரதான் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார், இல்லை மத்தியில் இருக்கிற கல்வி அமைச்சர் கூட இருக்கிற அலுவலர்கள் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர்களுடைய கல்வி அறிவு அதிகமாகவே அதில் வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா தெளிவாகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னது சரி, நாங்கள் அதற்கான சில முன்வடிவுகளை முன்னெடுத்து அதில் பேசி அதை சரி அமல்படுத்துவதில் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் ஓகே, அதில் நாங்கள் சில விஷயங்களை ஆய்வு பண்ணி அதற்கு பிறகு தான் அதை அமல்படுத்தலாமா என்ன அப்படிங்கிறத ஒரு கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உடனடியாக நாங்கள் ஏற்கிறோம், உடனே ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்போ நாங்கள் சொன்ன விஷயத்தையே புரிந்து கொள்வதில் தர்மேந்திர பிரதானுக்கு இவ்வளோ சிக்கல் எங்கே தெரியுமா இருக்கு? இத்தனை ஆண்டு காலமாக இந்திய விடுதலை பெற்றதிலிருந்து இருமொழி கொள்கையை இன்னும் வடமாநிலங்களில் சரியா அமல்படுத்தலைங்கிறத காரணம் தான் ஆங்கில வழியில் இவ்வளோ தூரம் தர்மேந்திர பிரதான் வீக்காக இருக்காருங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்னைக்கு இருமொழி கொள்கையை சரியாக அமல்படுத்திய மாநிலங்களோட லிட்ரஸி ரேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை பல மாநிலங்களாக இருக்கட்டும், இவர்களுடைய கல்வி அறிவு எந்த அளவுக்கு இருக்கு, வட மாநிலத்தில் ஆங்கில அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தென் மாநிலங்கள் பலவே கூட மும்மொழி ஏத்துட்டு இருக்காங்க. இல்ல, தென் மாநிலங்கள்ல பலவே ஏத்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு கேரளா ஏத்துக்கல, வெஸ்ட் பெங்கால் ஏத்துக்கிட்டா, வட மாநிலங்கள் எல்லா மாநிலமும் ஏத்துட்டா, வெஸ்ட் பெங்கால் ஏத்துக்கிட்டா, இன்னும் ஏத்துக்கல. இது எப்ப நான் சொல்றேன், 3வது மாசம் 4ஆம் தேதி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி சொல்றேன். அப்ப இந்த மூன்று மாநிலம் அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, இந்த PM ஸ்ரீ திட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்க, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களே ஏத்துட்டு இருக்காங்களே, பஞ்சாப் ஏத்துட்டு இருக்காங்க, கர்நாடகா ஏத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரசுக்கும் எங்களுக்கும் ஒரே நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கென்று இந்த ஹிந்தி மொழி குறித்தான விஷயங்கள்ல ஒரு வரலாறு இருக்கு. குறிப்பாக நான் மயிலாடுதுறை மண்ணின் மகன். மயிலாடுதுறையில இந்தி மொழிக்காக எதிர்த்து தன் உயிரை தியாகமாக செய்த மயிலாடுதுறை சாரங்கபாணி என் மண்ணின் மைந்தன். மயிலாடுதுறை சாரங்கபாணி மட்டுமல்ல, கீழப்பழுவூர் சின்னச்சாமியிலிருந்து அரங்கநாதனிலிருந்து எனக்கு எண்ணற்றோர் இந்த மொழிக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயிர் தியாகத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை. அதெல்லாம் சாதாரணமாக அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போயிட விட முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசு இந்த விஷயத்துல திணிக்க முடியாதுன்னு இருக்கு. ஏன்னா கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. தர்மேந்திர பிரதானுக்கும் தெரியும், மத்திய ஒன்றிய அரசுக்கும் தெரியும். இதை கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற அடிப்படையில் நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஆனால் வேண்டும் என்று தமிழகத்துக்கு ஒரு தொடர்ந்து இந்த இடர்பாடுகளை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் தர்மேந்திர பிரதான் இந்த விஷயங்களை செய்கிறார். அப்ப அதுதான் வெளிப்படையாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க அவையில எழுப்புறாங்க. அதுன்னு எப்ப மன்னிப்பு கேட்கிறாங்க? ஒரு விமர்சனத்தை பாஜக தலைவர் வைக்கிறார். நீங்க திசை திருப்புறீங்க, இது ஓவரா போறீங்க, இது மேல வேற விஷயங்கள்ல இருந்து திசை திருப்புறதுக்காக யூ ஆர் ஓவர் டூயிங் திஸ். டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருக்கோம். டீலிமிட்டேஷன் பத்தி பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் கேட்கிறோம். வாய்ப்பு கொடுக்குறீங்களா?
அதான் சொல்றேன், இங்க கொண்டு வருகிற பல விஷயங்கள் தென்னிந்தியாவிற்கு எதிராக இருக்கிறது. நீங்க இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல எதன் அடிப்படையில் கொண்டு வருவீங்கன்னு சொல்றீங்க, மக்கள் தொகை அடிப்படைன்றீங்க. அப்புறம் கேட்டா ப்ரோரேட்டா பேசிஸ்ங்கிறீங்க. நாங்க 2000க்கு முன்னதாக இருந்தே குடும்ப கட்டுப்பாட்டை இங்க சரியாக அமல்படுத்தி இன்னைக்கு வட மாநிலங்களை போல இல்லாமல் தென் மாநிலங்கள்ல குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தி மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மாநிலங்களை நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் கொண்டு வந்தீங்கன்னா யூபியில மட்டும் எவன் ஜெயிச்சாலும் போதும், அவங்க மத்தியில் ஆட்சி அமைச்சுக்கலாம். ஆனா வட இந்திய தென்னிந்தியாவில் அப்ப தென்னிந்தியாவோட ரேஷியோவே தேவையில்லை, வட இந்தியாவை வைத்தே ஒன்றிய அரசு நடக்கும் மாதிரியும் நம்ம வரலையே. நம்ம ஏன் பிரியம்டிவா இவ்வளவு பயப்படணும்? பிரியம்டிவா இல்ல, இது எச்சரிக்கை தேவை. இதற்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை ஒன்றிய பாஜக அரசு இத மாதிரி தான் திருத்திருக்கிறது. உதயமின் திட்டத்துல அடிமை அதிமுக கூட்டம் கையெழுத்திட்டது. தேசிய உணவு பிரதிநிதி இல்ல, உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க. அதற்கு பிறகு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தாங்க, அதையும் கையெழுத்து போட்டாங்க. எனக்கு எண்ணற்ற பல விஷயங்களுக்கு இங்க செவிசாய்ச்சது ஒரு அரசு. அந்த அரசின் விளைவு தான் இன்னைக்கு உதயமின் திட்டத்தின் மூலமாக இங்க தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் ஏற்பட்டிருக்க பல்வேறு நெருக்கடிகள், மின்சார உயர்வுக்கு கருதுறீங்க. திரு ஸ்ரீகாந்த் இதுக்கு பதில் சொல்லுங்க. கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒரு காவி கொள்கையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, நாகரிகம் இல்லைன்னு யாரை பேசுறீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான உங்களுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதுல நிறைய மெரிட் இருக்கிறதா தானே பார்க்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். அதாவது முதல்ல ஒரு கருத்துக்காக நான் பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ரொம்ப வருந்தத்தக்க வகையில் மாணவர்களின் எதிர்காலத்தை எல்லாம் கேள்விக்குறியாக்கி 2 வர்க்க ரீதியான மாணவர்களை உருவாக்குகிறார்கள். பணக்கார செல்வந்த படித்த மாணவர்கள் ஒரு பக்கமும், ஏழை சில படிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்களாக இன்னொரு வர்க்கமும் உருவாக்கப்படுகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவர்களும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இதில் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சோன்னா, திமுக ஒரு வரட்டு பிடிவாதத்தினால மாணவர்களுக்கு தமிழ் படிக்க கிடைத்திருக்கும் அருமையான வாய்ப்பை தடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது பெரிய பெரிய தியாகங்களை எல்லாம் தமிழ் படிக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பா நீங்க தான் கொடுக்குறீங்களா? ஆமாம், நாங்கள் தான் கொடுக்குறோம். 1937 முதல் ஹிந்தி எதிர்ப்பு போர் நடத்திய முத்தமிழ் காவலரின் பேரனாகிய நான் சொல்லுகிறேன், எங்கள் தாத்தா மரணப்படுக்கையில் வருத்தப்பட்டது என்னன்னா, நாங்கள் இருமொழி கொள்கை வேணும்னு பாடுபட்டு தப்பு செஞ்சுட்டோம். இதனால மக்களுக்கு என்னாச்சுன்னா தமிழை கட்டாயமாக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் 1ஆம் வகுப்புலேருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு போகக்கூடிய சூழல் போச்சு. ஆங்கிலம் கட்டாயமாகி போய்விட்டது. அதே மாதிரி தமிழை தவிர்த்துட்டு தெலுங்கு படிக்கலாம், உருது படிக்கலாம், நீங்கள் சமஸ்கிருதம் கூட படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், படிச்சுட்டு போகலாம். அப்போ தமிழே படிக்காத ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டது. இதுக்காக வருத்தப்பட்டார். மும்மொழி கொள்கை வந்திருந்தால் ஒருவேளை தமிழ் கட்டாயமாக இருக்கும், எனக்கு சாகரத்துக்குள்ள தமிழ் கட்டாய பாடமாக வேண்டும்னார். அந்த கனவை நிறைவேற்றி இருப்பவர் மோடி அவர்கள். நீங்க நல்லா பாருங்க, 48 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷன். இல்ல, இப்ப எனக்கு இந்த அரசுடைய இலக்கு, இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய இலக்கு அப்படிங்கிறது தமிழ் எல்லாரும் கற்கணுங்கிறது தான். அந்த இலக்குக்காகத்தான், அந்த உயரிய நோக்கத்துக்காக அந்த கொள்கையை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றீங்க போட்டிருக்கே. இன்னும் கொஞ்சம் நான் நமக்கு புரிதலுக்காக சொன்னேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த தாய்மொழி கட்டாய பாடமாகப்பட்டு இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுகவும் செய்யல, அதற்கு முன்னர் இருந்த ஆட்சிகள் யாருமே செய்யாத தமிழை கட்டாய பாடமாக மோடி அவர்களாக்கி இருக்கிறார். தமிழை படிச்சாதான் நீ படிக்க முடியும். நீ உருது மட்டும் படிச்சுட்டு போக முடியாது, நீ ஜெர்மன் மட்டும் படிச்சுட்டு போக முடியாது. இங்க எனக்கு சொல்லுங்க, இந்த டிபேட்டே தேவையில்லை. இந்த 2020 வந்திருக்க தேசிய கல்விக் கொள்கையில எங்கேயாவது ஒற்றை வரி ஹிந்தி மொழி கட்டாயம், சமஸ்கிருத மொழி கட்டாயம் படிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை சொல் இருந்தால் மூணாவதா எது உட்காருங்க? அது ஒரு இயல்பான புரிதல் இல்ல. நான் 2 மொழியில நான் இப்ப உருதும் நான் தமிழை தவிர்த்துட்டு ஆங்கிலமும் படிச்சுட்டு போயிடுறேன். மூணாவதா எது உட்காரும்? இன்றைக்கு படிக்கிற மாணவர்கள 50% அதிகமானோர் தமிழை தவிர்த்து விட்டு படிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பள்ளிக்கூடங்கள், அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல இவர் சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இவர் சொல்றது அத்தனை நீங்க பேசுறப்ப சமச்சீர் கல்வி, நீங்க நெறியாளரா? நீங்க நெறியாளரா? பதில் சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்லிட்டீங்க.
திருவிக்கி. நாங்க பேசிக்கிறோம். விக்கி ப்ளீஸ் அவர் முடிச்சிட்டோம். நான் முடிச்ச உடனே உங்களுக்கு நான் வெளியில இருந்து பேசுறேன், அமைதியா இருங்க. என் கருத்தை வாங்கிக்கோ, பதட்டப்படாதீங்க. ஓகே, நீங்களும் பதற வேண்டாம். ஓகே, உங்களுடைய புரட்டெல்லாம் வெளிப்படுதுன்னு பதட்டப்படாதீங்க. லெட்ஸ் ஆல் பி கூல், லெட்ஸ் ஆல் பி கூல். திரு ஸ்ரீகாந்த் மட்டும் பேசுவார். ஸ்ரீகாந்த் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட வர. கோ ஹெட் ஸ்ரீகாந்த். அதாவதுங்க, எத்தனையோ பேர் அரசியல்வாதிகள் பள்ளிகள் நடத்துறாங்க. ஏதாவது ஒற்றை அரசியல்வாதி அரசு பாடத்திட்டத்தில் பள்ளி நடத்துறாங்களா? முதல்வரின் மகள்ல இருந்து ஆரம்பிச்சு, அமைச்சர்கள் ஆரம்பிச்சு, நீங்க ஒன்றிய மாவட்டம் எந்த யாரை வேணா போட்டுக்கோங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தமிழக அரசு பாடத்திட்டம் வசதிங்கிறாங்கல்ல, அந்த வசதியில ஒருத்தராவது பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா? சிபிஎஸ்இ நடத்துறாங்களா? அவங்க பிள்ளைங்களாம் எந்த பள்ளியில படிக்கிறாங்க? சிபிஎஸ்இல படிக்கிறாங்களா? அரசு பாடத்திட்டம் படிக்கிறாங்களா? யாருங்க ஏமாத்துறீங்க? விவசாய கூலியும் ஏழை தொழிலாளியும் மூட்டை தூக்குறவங்க பசங்க எல்லாம் 2 மொழி படிச்சு வீணா போகணும். உங்க பிள்ளைங்க எல்லாம் சரி, எங்க சார் வீணா போனாங்க? யார் வீணா போனாங்க? சரி சார், நீங்க 2 கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் சொல்றீங்க, 2 கிளாஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் சொல்றீங்க. நம்ம 2 கிளாஸா எடுத்துப்போமே. வட இந்தியால தொடக்க குற்றச்சாட்டே அதுதான். வட இந்தியால மாணவர்கள் வட இந்தியால நீங்க சொல்லக்கூடிய கொள்கையில படித்த மாணவர்களுடைய ரேஷியோக்கும் அவங்களுடைய அலகுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய தென்னிந்தியால மாணவர்களுடைய தரத்துக்கும் கணக்கெடுத்து பாருங்க. who fares better? நீங்க இந்த டிராப் அவுட் ரேஷியோ தானே சொல்றீங்க, ஸ்கூல் டிராப் அவுட் ரேஷியோ தானே சொல்றீங்க. நெக்ஸ்ட் வரது அது தொடக்க காலத்துல இருந்து. சரி, எதுவாக வேணா இருக்கட்டும். நீங்க உங்க லிட்ரஸி பத்தி நான் இப்ப வரேன். நீங்க ஆங்கிலத்தை பத்தி அழகா கேட்டீங்களா, உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். நான் படிக்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க தர்மேந்திர பிரதான், I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing the PM Shri schools in the Tamil Nadu state. அப்படினா என்னங்க அர்த்தம்? சார், PM Shriல எங்களுக்கு பிரச்சனை மொழி சார், மத்தது இல்ல சார். இத எழுதி ஒரு சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போடுறாரு. இத எழுதி ஒரு சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போடுறாரு. நீங்க கண்டிஷன் போடாதீங்கன்னு தான சொல்றாரு. உங்க கண்டிஷன்ல தான உங்களுக்கு பிரச்சனை. ஒரு நிமிஷம் ஒத்துக்கவே இல்லன்னு சொன்னீங்கல்ல. ஒரு கடிதம் இங்கிலீஷ் தெரியலன்னு கேக்கபக்கன் சிரிச்சார்ல. இந்த இங்கிலீஷ்க்கு விளக்கம் சொல்லுங்க சார். அதுக்கு கீழ இருக்க சென்டென்ஸ் நான் சொல்றேன். ரொம்ப இதோட மோசமா கேட்டாரு ஒரு கேள்வி. இல்ல, நான் முடிச்சறேன். இதோட மோசமா கேட்டாரு. 20 செகண்ட்ஸ் தெரியாம சிஎம் இருந்தா அப்ப உண்மையான சிஎம் யாரு? யார் அந்த உண்மையான சிஎம்? திருவிக்கி விலாஸ். அதுதான் அவர் கேட்ட கேள்வி. தர்மேந்திர பிரதான், அதுக்கு பதில் சொல்லுங்க. திருவிக்கி பதில் சொல்லுங்க. இல்ல, இது சொல்றாரு, இங்க பணக்கார மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசு நடத்துகிற பள்ளிகளும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சரி, இன்னைக்கு சமச்சீர் கல்வி தான். நான் பேசிட்டு இருக்கேன் உங்க டைம்ல நான் அமைதியா இருந்தேன். சமச்சீர் கல்விங்கிற அமல்படுத்தின பிறகு நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சமச்சீர் கல்வி தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அங்க மும்மொழி கொள்கை எல்லாம் கிடையாது. அரசு நடத்துகிற பள்ளிகள்ல சமச்சீர் கல்வி தான் படிச்சுட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ போர்டுல மட்டும்தான் விருப்ப மொழியாக நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள் நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேக்குற கேள்வி, பெரும்பாலும் செல்வந்தர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல படிக்கிறாங்களா? அவங்களுக்கு மும்மொழி கற்க வாய்ப்பு இருக்கா? அதுவும் இங்கே தமிழ்நாட்டுல தானே இருக்கு. இல்ல, நான் தான் சொல்றேன், எவ்வளவு சதவீதம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகளோட எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில இருந்து படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அங்க பெரும்பாலும் செல்வந்தர்கள் தானே படிக்கிறாங்க. இருக்கட்டும் சார், நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை சமச்சீர் கல்வியில தான் அதிகம். நீங்க சொல்ற சிபிஎஸ்இயோ இன்டர்நேஷனல் சிலபஸ்லயோ இருக்கிற படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. நீங்க மெஜாரிட்டியின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை சொல்றாரு. இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக தாய்மொழி கல்வி வலுப்பெறும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருதுன்னு ஒரு புள்ளி வருத்தம். ஆனா இந்த திட்டம் வந்தா தாய்மொழி வழியில நான் கம்பேரிட்டிவா சொல்றேன். சிபிஎஸ்இல படிச்சா மட்டும்தான் நீங்க தமிழ் ஆப்ஷன் இல்லாம வேற ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்க முடியும். அரசு பள்ளிகள்லயோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ சமச்சீர் கல்வி தான் இருக்கு. அங்க நீங்க தமிழ்ல தான் படிச்சாகணும். தமிழை தவிர வேற எதுவும் படிக்க முடியாது. தமிழ் ஒரு பாடம். தமிழ் தவிர மெட்ரிகுலேஷன்ல கிடையாது சார். மெட்ரிகுலேஷன்ல சமச்சீர் கல்வி இந்தி எடுத்துக்கலாம். நான் சொல்றேன், தமிழ் பாடமொழி இருக்கும். தமிழை தமிழ் பாடமாக இருக்கும். தமிழ் வழியில் கல்வி வேற, தமிழ் மொழி பாடம்ங்கிறது வேற. அத முதல்ல தமிழ் வழி கல்விங்கிறது அது தாண்டி ஒரு விஷயம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த புதிய கல்விக் கொள்கையில தமிழ் வழி கல்வி, அதாவது தாய்மொழி வழி கல்விக்கு வழிவகை இருக்குங்கிற. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். நான் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சவன். அதற்கு பிறகு நான் பொறியியல் சதவீதம் குறையுது இல்ல சார்? எப்படி சார் அவர் சொல்றாரு, நீங்க தரம் மாறிடுது, அதுல படிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சுந்தர் பிச்சை எந்த வழியில படிச்சுட்டு வந்தாரு?
இன்னைக்கு தமிழ இஸ்ரோவோட சயின்டிஸ்டாக இருந்த இதற்கு முன்னாடி இருக்க இப்ப இவங்க எல்லாம் யாரு எந்த வழியில படிச்சுட்டு வந்தாங்க? தமிழ் மொழியில படிச்சுட்டு வந்தவங்க தான். நான் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெக்னிக்கல் சீனியர் ஆர்கிடெக்ட், ஒன் ஆஃப் த லீடிங் மோஸ்ட் டாப் எம்என்சி இன் தி வேர்ல்டு. அப்ப நான் வெறும் அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்சவன். என் குடும்பத்திலே நான் தான் முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரி. பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிக்கிறேன். இன்னைக்கு நான் ஓவரால் 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அப்ப நீங்க இவர் சொல்றாருல தமிழ் வழியில படிச்சவங்கலாம் ஒண்ணுமே இல்லை எங்க வரலன்னு. நீங்க இதே நான் இங்க கம்பேரிட்டிவ் இவ்வளவு பேரை நான் சொல்ல முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் பலரும் நான் சொல்றேன் சுந்தர் பிச்சையில இருந்து. ஆனா வட இந்தியாவில் படித்த நீங்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் படிச்சாரா? நான் அததான் கேக்குறேன். நீங்க இதுவரை கேக்குது, ஆனா இருமொழி தான் படிச்சாரு. அவர் ஹிந்தி தெரியாது, அவருக்கு இன்னொரு மொழி தெரியாது. சிபிஎஸ்சில படிச்சாரு, அசோக் நகர்ல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சாரு, 3 மொழி தெரியும் அவருக்கு. சார் அவரே அரசு பள்ளியில படிக்கல, பொய் சொல்றாரு விக்கி. நான் தான் சொல்றேன், கம்பேரிட்டிவ்ல நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை நீங்க தெளிவா பார்க்கணும். இங்க தமிழ் வழியில தான் அரசு நடத்துகிற பள்ளிகள் அதிகம். அதுல தான் மாணவர்கள் படித்து வராங்க. அதுல படித்து வந்த பலரும் இன்னைக்கு உலக அரங்கில் பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க எங்களுக்கு ஏன் 3வது லாங்குவேஜ் தேவை? அதுதான் நியாயமான கேள்வி இல்லை திரு TS. ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் பேர் +2 எழுதுகிறாங்க. ஒரு 10% எடுத்துப்போம். நீங்கள் ஒரு வருஷமே எத்தனை பேர் வெளிநாட்டில் போய் சுந்தர பிச்சை ஆனாங்கங்கிறத சொல்லுங்கள், நான் உடனே ஒத்துக்கிறேன். சார் இங்க எவ்வளவு ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு, எவ்வளவு ஐடி நீங்க நிறைய பேசிட்டீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, நான் பதில் கேள்வி கேட்கிறேன். நாடு முழுக்க அரசுடைய மும்மொழி கொள்கை எல்லாம் யூபிலயோ பீகார்லயோ மற்ற மாநிலங்களிலோ எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது? அவங்க எல்லாம் how well they fare in contrast with காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறான இந்தி திணிப்பு. இந்தி திணிச்சதுனால தாய்மொழி அழிஞ்சது. தாய்மொழி அழிஞ்சு இந்திக்குள்ளே போனதுனால அவங்க சீர்கெட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா தாய்மொழியில் படின்னு சொல்லுது. தாய்மொழியில் படித்தா உருப்பிடுவாங்கன்னு தான் எனக்கு அப்துல் கலாம் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாருங்கிறது கண்டிப்பான உண்மை. ஆனால் தாய்மொழியில் படித்தாருங்கிறது தான் உண்மையிலே பெரிய உண்மை. ஸோ தாய்மொழியில் படிங்கன்னு தான் நாங்கள் பேசுகிறோமே ஒழிய நார்த்தை பார்த்து கெட்டு போகாதீங்க, அங்கே காங்கிரஸ் திணித்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்த்தில் என்னெல்லாம் திருத்தம் செஞ்சுருக்காங்க? இப்போ இந்த திருத்தங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்திருக்கு. இப்போ தான் 23 மாநிலங்கள் அதை ஏற்றிருக்காங்க. இதற்கான பலன்களை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு பேசுறீங்க. அந்த லெட்டரில் நான் ஒத்துக்கிறேன், ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம், நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம், 2024-25 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. கமிட்டி வேண்டான்னு சொல்லிடுச்சு. அதனால இவங்க ஒத்துக்கலன்னு நான் ஒத்துக்கிறேன். குமரகுருபரன் சார் IAS எழுதின ஒரு லெட்டரை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அந்த லெட்டரை என்ன சொல்லுதுன்னா DD நம்பர் 1-2/2022 23/2/2024 லெட்டரை கோட் பண்ணி அனுப்புகிறார். எந்த லெட்டரை பிரின்சிபல் செக்ரட்டரி கோட் பண்ணி உங்களுக்கு மார்ச் மாதம் அனுப்பினாரோ அதே லெட்டரை கோட் பண்ணி 7வது மாதம், 3வது மாதங்கிறது தேர்தல் நடந்து கொண்டிருந்த காலம், ராகுல் காந்தி ஐயா வந்துடுவார், நம்ம எதையோ பேசிப்போம் அப்புறம் பார்த்துப்போம்னு நினச்சது. பாவம் அவர் ஹிட் விக்கெட் ஆகிட்டார். ஆனால் அது 7வது மாதம் அரசு அமைந்து விட்டது. அதற்கு பிறகு குமரகுருபரன் சார் IAS தமிழ்நாட்டு இதுக்கு அனுப்புகிறாரு, சஞ்சய்குமார் IASக்கு காப்பி வச்சு அனுப்புகிறாரு. TN will implement PM3 MOU with modification, minor modification is sent அப்படின்னு சொல்கிறார். இல்லை, மைனர் மாடிஃபிகேஷன் மொழியாக இருக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி 58 பேர் தமிழ் படிக்கிறாங்க. முன்னெல்லாம் 75% படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ 58 தான் படிக்கிறாங்க. நீங்கள் மொழி ரொம்ப கவனமாக வளர்த்தவர், தமிழுக்காக உயிரே கொடுக்கக்கூடியவர். அது மைனர் பிரச்சனையா பார்த்திருக்கலாம், நீங்க மேஜர் தடையா போட்டிருக்கலாம். இங்க பாருங்க, அந்த MOU-வை குமரகுருபரன் சார் ஆபீஸ்ல கேளுங்க. அவர் இன்னைக்கும் நல்ல பொறுப்புல இருக்காரு. கூப்பிட்டு கேட்டு ஏப்பா அந்த MOU-ல என்ன மைனர் கரெக்ஷனோட நீங்க அனுப்பிச்சீங்கன்னு கேளுங்க. எனக்கும் தெரியாது. பிரச்சனை அது இல்ல. நீங்களும் சரி, ஸ்ரீகாந்த் சாரும் சரி, மற்றவங்களும் சரி, ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதே லெட்டர், இப்போ நீங்க இந்த மீனா ஐயா எழுதின அந்த லெட்டரை பத்தி பேசுறீங்க இல்லையா, இதே தந்தி டிவி விவாதத்தில் நான் அப்போ மார்ச் மாதம் உட்கார்ந்துருக்கேன். இதே கருத்தை தான் நான் இப்போ எடுத்து சொன்னேன். அந்த டைம்லயே நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, 23/2/2024 ஒரு லெட்டர் வந்ததுன்னீங்களே, அந்த லெட்டர்ல மத்திய அரசு உங்களை நிர்பந்தப்படுத்தியதா? நீங்க எதுக்கு PM3 பத்தி இந்த கடிதத்தில் எழுதுறீங்க? அந்த 23/2/2024 மத்திய அரசினுடைய கடிதத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அதுல என்ன போட்டிருந்தது? SSA பணம் வேணும்னா நீ PM3 கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்லி இருந்ததா?
அதுக்கு தான் நீங்கள் தேவையில்லாமல் பிஎம்ஸ்ரீயை நான் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா, அல்லது கொண்டு வர முயற்சி பண்ணுறேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அதே 23/2024 லெட்டரை கோட் பண்ணி தான் குமரகுருபரன் ஐயா இந்த லெட்டர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிற அந்த லெட்டரை அனுப்புறாரு. வித் மைனர் மாடிஃபிகேஷன் அந்த எம்ஓயுடைய டிராஃப்டையும் இணைத்திருக்கேன்னு சொல்லிட்டு சஞ்சய் குமார் ஐஏஎஸ்க்கு இதே லெட்டரை அனுப்புறாரு. வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு ஆக்சுவலாக பிஎம்ஸ்ரீக்கும் எஸ்எஸ்ஏக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நல்லா தெரியும். பிஎம்ஸ்ரீங்கிறது உங்ககிட்ட 36,000 பள்ளிகள் இருக்குது, அதில் 18,000 காமராஜ் ஐயா கட்டியது, 36,000 அரசு பள்ளிகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சில பள்ளிகளையோ அல்லது ஒரு பெரிய பள்ளியில் சில அறைகளையோ பிஎம்ஸ்ரீக்குன்னு நீங்கள் ஒதுக்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மத்திய அரசுலேருந்து அதற்கான பணம் வரும். சார் என்ன லெட்டர் எப்படி வேணா இருக்கலாம் சார், இந்த மாநிலத்துக்கு ஒரு எல்லா கொள்கை லெட்டரும் இருக்கு. எப்படிங்க அது இருமொழி கொள்கை. அது திடீர்னு வந்து ஒரு மத்திய அரசு திட்டத்தால மாறக்கூடாதுங்கிற நான் திரும்பவும் சொல்றேன், என்ன பிரச்சனை அது? நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய பேர் இந்த விவாதத்தில் பேசுறவங்க ஒரு குழப்பத்தை எப்போதுமே ஏற்படுத்திக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி பிரதான் ஐயா கூட அந்த குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. நான் சரியா சொல்றேன்னா, பிஎம்ஸ்ரீங்கிறது வேற பிரச்சனை, எஸ்எஸ்ஏலேருந்து பணம் வரணுங்கிறது வேற பிரச்சனை. தமிழக அரசுக்கு பணம் வர வேண்டியது எஸ்எஸ்ஏல. எஸ்எஸ்ஏ யார் உருவாக்கினா? மாறன் ஐயா பார்த்து கொண்டிருந்த வாஜ்பாய் ஐயாவுடைய அரசுல தான் உருவாக்கினாங்க. அந்த எஸ்எஸ்ஏல என்ன, அப்பெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு தன்னுடைய கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டியிலிருந்து, இன்கம் டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு மாநிலங்களுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு இப்படி நீங்கள் இந்த வேலைகளை எல்லாம் செய்தீங்கன்னா 60-40ங்கிற ரேஷியோவில் கொடுப்போங்கிற அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டது 2001. அதற்கு பிறகு இந்த மோடி ஐயாவுடைய அரசு வந்த பிறகு அதில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்மொழியில் படிக்க வேண்டும்ங்கிற முதல் மாற்றத்தை கொண்டு வர்றாரு. ரெண்டாவது மாற்றம் என்ன சொல்றாரு? 3, 5, 8வது படிக்கிறதுல ஃபெயில் ஆக்குவோம், நீங்க 2 மாசத்துக்குள்ள திரும்ப எழுதி பாஸ் ஆகலாம். இந்த மாதிரி 1-2 வித்தியாசங்கள் மட்டும்தான். கரிக்குலம் அதே தான். கஜினி முகமது வந்தாரு, 17 முறை இங்க போட்டி போட்டாரு. அந்த கதையெல்லாம் அப்படியே பெரிய விஷயத்தெல்லாம் சின்ன விஷயமா சொல்றீங்க. சிலதெல்லாம் டிராப் அவுட் ரேட் அதிகரிச்சிடும். எங்க டிராப் அவுட் ரேட்ல அதிகரிக்கும்? இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறது, பரீட்சை வைக்கிறது. ஏங்க +2ல நீங்க டிராப் அவுட் வைக்கல அப்படின்னு சொன்னா, +2 வேற சார், 5-8 வேற சார். 3-5-8ல 2வது மாசத்துல நீங்க திருப்பி படிச்சுட்டு வந்துடலாங்க. +2க்கும் அப்படிதாங்க, 10த்துக்கும் அப்படிதாங்க. நிறைய வீடுகள்ல உனக்கு படிப்பு வரலன்னு நிறுத்திடுவாங்க சார். பாருங்க, ஒரு வருடம் இன்னைக்கு இருக்கிற கொள்கைனால மாணவர்கள் பள்ளியில இருக்கிறாங்க. நீங்க சொல்ற நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஒரு வருஷம் பூரா பையனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவன் ஃபெயில் ஆன உடனே அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த கல்ச்சர் நம்ம பார்த்துக்கோங்க. பாருங்க, அதெல்லாம் தனி பிரச்சனை. இது பாருங்க, அதெல்லாம் தனி பிரச்சனை. உங்களை அது பெரும் பிரச்சனை இல்ல ஐயா. இன்னைக்கு நம்ம மாநிலத்துல டிராப் அவுட் ரேஷியோ கம்மியா இருக்குன்னு பெருமைப்படுறோம். நீங்க தெளிவா அதையும் கூட்டுவானே. இங்க பாருங்க, எஸ்எஸ்ஏல புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்னு உங்களை சொல்லவே இல்லை. அது மேண்டட்ரி. நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கலன்னா சுந்தர் பிச்சையை காட்டி ஒரு 4 லட்சம் பேரை இங்கேருந்து அனுப்பிச்சி விடுங்க. ஒரு வருஷமும் இன்ஜினியரிங் காலேஜில் போய் அவன் இன்ச்சு டேப்பை பார்த்துட்டு உட்காந்துருக்கட்டும். எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. சாதாரணமாக சொல்கிறீங்க. நான் ரொம்ப சாதாரணமாக ஏன் தெரியுமா இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாம் இல்லைங்க. பல மாநிலங்கள்ல கிராஜுவேட்ஸே அதிகமாக உருவாகிறது இல்லை. இன்ஜினியரிங் கிராஜுவேட் யூபியில் எவ்வளோ இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காங்க பாருங்க. பீகார்ல எத்தனை இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்த தெரியும்னு சொல்லி அவர் நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் ஒத்துக்கோங்க. அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு வருஷமும் 4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. நீங்க வந்து ஒரு 40 பேரை சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். 4 பேரை சொல்றீங்க, அதை வைத்துக்கொண்டு 4 லட்சம் பேரோட விளையாட 4 லட்சம் பேரை சொல்றதுக்கு டைம் இல்ல. இன்னொரு ஒரு வரி சிம்பிளா சொல்லிட்டோமா, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காம போங்க. எஸ்எஸ்ஏ உடைய பணம் உங்களுக்கு வரணும்னு நீங்க கேட்டா அது ஏதோ சீட்டு கம்பெனில இருந்து மாசம் உங்களுக்கு பணம் வர்ற மாதிரியான விஷயம் இல்ல. மாறன் ஐயாவும் வாஜ்பாய் ஐயாவும் இருந்த அரசுல ஏற்படுத்தியது என்னன்னு சொன்னா, இந்தந்த வேலைகள் எல்லாம் நீங்க உங்க பள்ளிகளில் செய்தீர்கள் என்று சொன்னா நீங்க 40, நான் 60ங்கிற பள்ளியில வரணும். நீங்க பேச வேண்டியது தானே சார் பிரச்சனை. இல்ல ஒரு வரி முடிச்சிடுறேன். பிஎம்ஸ்ரீயை குழப்பிக்காதீங்க. பிஎம்ஸ்ரீ தனி. அதை உதாரணத்துக்காக சொல்கிறேன், மட்டுப்படுத்துறதா தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அது டாஸ்மாகில் இருக்கிற எலைட் மாதிரி, அதை விட்டுருங்க. ஆனால் எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே வாங்க, தேசிய கல்விக் கொள்கைங்கிற வார்த்தைக்குள்ள வாங்க. தேசிய கல்விக் கொள்கை நீங்க ஏத்துக்கவே வேண்டாம், அப்படியே விடுங்க. 2026 கூட்டணி ஆட்சி வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் எஸ்எஸ்ஏ பணம் கேட்பதாக இருந்தா அது ஏதோ மொய் வச்ச பணம் மாதிரி கேட்காதீங்க. அது எப்படி கேட்கணும்னா, ஒரு வருடமும் ஏப்ரல் மாதம் இந்தியா பூரா இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து அமர்ந்து நாங்க இந்த வேலையெல்லாம் செய்ய போறோம் சொல்லி கொடுங்கன்னு கேட்கணும். இன்னும் பவ்யமா கேட்கணும். இங்க தான் தப்பு பண்றீங்க. நீங்க அங்க அதை நீங்க அறிவாலயத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுங்க, தப்பு இல்லை. அதாவது இந்த வேலைகளை எல்லாம் செய்ய போறோம், இதுக்கு எனக்கு பணம் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அதிமுக ஆட்சியை விட்டு விலகும் போது எஸ்எஸ்ஏல 4000 கோடி கையில் இருந்தது தமிழ்நாட்டில்.
2022-23 156 கோடி கையில இருந்தது. நீங்க தேவையில்லாம மூன்றாவது மொழியையும் பிஎம்ஸ்ரீயும் குழப்பி பிரதான ஐயாவே குழப்பி விட்டீங்க. அதுக்கு தான் பாவம் அவர் மன்னிப்பே கேட்டார். இந்த குழப்பத்துக்கு என்னதான் தீர்வு? ஒரு எண்டு காடே இல்லாம போயிட்டு இருக்கு. அதை பத்தி கேட்கலாம். பேராசிரியர், நீங்க மொழியை அவங்க திணிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க, தாய்மொழி கல்வியை எதிர்க்கிறீங்கன்னா அவங்க பதில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இன்றைய பிரச்சனை ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. அந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 2020. இப்போ சில கடிதங்கள் பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்த நகல் ஒன்று அனுப்பினோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து விட்டுவிட்டு அனுப்புகிறீங்க. அது என்னன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கணும்னு நாங்கள் போட்டிருந்தோம், ஏற்பதாக நாங்கள் போட்டிருந்தோம், நீங்கள் அதை எடுத்துட்டீங்க, ஆகவே நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்கன்னு அவரே ஒப்புக்கொண்டிருக்கார். ஆகவே தமிழ்நாடு அரசு, திமுக அரசு மோடி அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்குது என்பதை மோடி அரசை ஒப்புக்கொண்டிருக்கு. ஒன்று, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன பிரச்சனை? 2-3 பிரச்சனை. முதல் பிரச்சனை மிக முக்கியமானது. இந்த 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கே பொது தேர்வுகள் நடத்தி இடைநிற்றலை அதிகரிக்கிற வேலை. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, கடைசி கட்டத்தில் கூட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும்னு அதில் இருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் கூட அதை குறிப்பிட்டு பேசியிருக்கார், இன்றைக்கு மாலை பேசிய பேச்சில். இப்போ எனக்கு முன்பு பேசிய நண்பர், இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா ஐயா, அதெல்லாம் தேர்வு சரியில்லைன்னா பழையபடி எழுத வேண்டியதுதான், இல்லாட்டி போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொண்டு பேசினார். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏங்க, நீங்கள் ஒரு பிள்ளைகளுடைய ஃபெயில் பண்ண மாட்டாங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆமாங்க, அந்த முதல் வாய்ப்பே என்னங்க 3ஆம் வகுப்புலையும் 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையுமாங்க. நீங்கள் 10, 11, 12 கொடுத்தா அது சின்ன பிள்ளையுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏழைகளை பற்றியெல்லாம் இங்கே ரொம்ப பிரமாதமாக இப்போ வருத்தத்தோட அக்கறையோட பேச. ஒரு போட்டி நிறைந்த உலகத்துக்கு மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய யுக்தியா பார்க்க முடியாது. அதை எவ்வளவோ போட்டி போட வேண்டியிருக்கு. இல்லைங்க, தயார்படுத்த இல்லைங்க. யாருக்கிட்ட ஒரு நிமிஷம் கேளுங்க, யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத ஆரம்பத்தில் தான் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை திரு ஹரி. பிற்காலத்தில் கூட வெளிப்படலாம். நீங்கள் 3ஆப்பில் கொண்டு போய் பொது தேர்வு, அதை தப்புனா 5ஆப்பில், அதுக்கடுத்து 8ஆப்பில்னா மற்ற பிள்ளைகளெல்லாம் 6ஆம் வகுப்பு போகும் பொழுது இந்த பிள்ளைகள் ஒரு 5-6 பிள்ளைகள் அங்கே தங்குனாங்களுடைய மனோநிலை என்ன ஆகும், எத்தகைய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்கன்னு தயவு செய்து எண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், இதை கேட்குற நேயர்களுக்கு தெரியும். அதனால தானுங்க இந்த மாதிரியான பொது தேர்வுகள் தேவையில்லை. அந்தந்த இடைநிற்றலுக்கும் காரணமாயிடுங்கிறீங்க. ஒன்று தேர்வேனா கண்டிப்பாகும். அதனால தானே காலி பண்ணது. அந்த மாதிரியான பொது தேர்வுகள் வேணாம் என்று நீங்கள் பொது தேர்வை அப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணம் என்ன? எல்லாரும் படிக்க வேணாமியா? அதுதான் நான் சொல்றேன். மோடி அரசுடைய திட்டம் அதுதான். இன்னும் கொடுமை முதல்ல இதை நம்ம எதிர்க்கலாம். ஆனா அப்படி ஒரு எந்த நாட்டு அரசும் தான் நாட்டு மக்கள் படிக்க வேணாம்னு நினைக்குமா? அது ஒரு உள்நோக்கம், அதீதமான உள்நோக்கம் கற்பித்தலா இல்லையா? அது எந்த ஆட்சியா இருக்கட்டும், அது என்ன சித்தாந்தமா இருக்கட்டும், தான் நாட்டு மக்கள் படிக்க கூடாது, வெளியில போகணும்னு எந்த அரசு, எந்த நாட்டு அரசு நினைக்கும்? எந்த நாட்டு அரசு நினைக்காது. ஆனா இந்த நாட்டு அரசு நினைக்குது என்பதுதான் அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லுது. இல்லாட்டி இந்த கூறு எதற்கு? இந்த ஃபேக்டர் ஏன் சேர்த்து விடுறாங்க? 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, சயின்ஸ் காலேஜ் சேரணும்னாலும் இது தென் மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, குஜராத்துக்கு தானே. அவங்க எல்லாம் படிக்க கூடாதுன்னு நீங்க நினைப்பாங்க. ஆமாங்க, நான் படிச்சாதான் இங்க தரம் உயரும், அப்பதான் நாடு உயரும். இதை வெறும் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் செய்யல, இதுக்கு ஒரு வல்லுநர் குழு இருந்திருக்கு. இல்ல, என்னை கொஞ்சம் பேசுறது, நான் 6 மணி நேரம் கழிச்சு பேசுறேன். நீங்களே இல்ல ப்ரொஃபசர், உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். உங்கள்ட்ட தான் கேட்கறேன், வேற எதுவும் இல்ல. நீங்க இல்ல நீங்க வரிசையா, அதாவது என்ன பிரச்சனைனா, ஒட்டு மொத்தத்திலேயே எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, கொஞ்சம் பேர் படிச்சா போதும் என்கிற பார்வை இந்த நாட்டுல ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்குனா, போனா அந்த வரலாறுல இருந்து வரணும். எல்லாருக்கும் படிக்கிற உரிமை கொடுத்தாங்களா? மனு தர்ம சாஸ்திரத்துல இருக்கா? அப்படியே முதல் 3 வருடத்தவருக்கு தான் உண்டு. சூத்திரர்களுக்கு கிடையாது, சண்டாளர்கள் கிடையாது. உலகத்தில் வேற எந்த நாட்டில் இப்படி இருந்துச்சு நான் திருப்பி கேட்கவா? எவ்வளவு காலமா அப்படி வச்சிருந்தீங்க?
இப்போ தானங்க மாறி இருக்கு. இந்த மாற்றம் கூடாது என்று நினைச்சு எல்லாரும் படிக்க வேண்டியதில்லை. நான் வைக்கிற பொது தேர்வில் இந்தியா முழுக்க சொல்கிறேன், இந்தியா முழுக்க உள்ள மாணவர்களுக்காக நான் பேசுகிறேன். ஆகவே நீ 3ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு எழுதணும், 5ல் எழுதணும், 8ல் எழுதணும், தப்பி தவறி நீ வந்து +2 பாஸ் பண்ணாலும் BA BSc போகணும்னா அங்கே ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பேன்னா இது என்ன அர்த்தம்? ஆகவே கண்டிப்பாக அதனுடைய பார்வை இப்படித்தான் இருக்குது. ஒன்று, அதனால தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் சொல்கிறாரு. எங்களை போன்றவங்களும் இது வந்த காலத்திலிருந்தே நாங்கள் இதில் உள்ள விஷயங்களை பூரா சொல்கிறோம். இது வந்து எவ்வளோ ஆபத்தானது என்று. இப்போ 5 ஆண்டுகள் ஆகிப்போச்சு அமுல்படுத்தி. இப்போ அதில் இன்னொரு அம்சம் இருக்குது, மும்மொழி கொள்கை, 3 மொழி கொள்கை. முதல்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? அதோடைய டிராஃப்ட் முதல்ல வந்த பொழுது தெளிவாக இருந்துச்சு, தாய்மொழி, இந்தி, ஆங்கிலம், மும்மொழி, அப்படித்தான் இருந்துச்சு. அதை மாற்றிட்டாங்கல்ல. பிறகு எல்லாரும் கடுமையாக எதிர்த்து இருக்கு. அதை சொல்கிறேன் நான், அதையும் ஆனால் முதல்ல ஏன் இந்தின்னு ஓட்டுருந்தாங்கிற செய்தி பல பேருக்கு தெரியாது, சொல்லணும்ல, ஞாபகப்படுத்தணும்ல. அப்போ கடு எதிர்ப்பு வந்த உடனே மாற்றிருக்காங்க. இப்போ எப்படி தெரியுமா மாற்றிருக்காங்க? மும்மொழி கொள்கை தொடரும், 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவில் பிறந்த மொழிகளாக இருக்க வேண்டும். வேணா எடுத்து போய் பாருங்க, பூரா மனப்பாடமாகி போச்சு, அதை படிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்தியாவில் பிறந்த 2 மொழிகள், அப்போனா இன்னொரு வெளிநாட்டு மொழினா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆங்கிலம் எடுத்துக்குவாங்க. இப்போ மும்மொழி. ஐயா இதில் இந்திங்கிற வார்த்தை இல்லை இப்போ, உண்மை. ஆனால் நடப்பில் என்ன இருக்குது? நான் 2 விஷயத்தை சொல்கிறேன். ஒன்று, நீங்கள்லாம் கூட பேசுனீங்க, அங்கே கூட ஒரு நண்பர் சொன்னால, நீங்கள் கூட சொன்னீங்க, தென்னாட்டில் பல மாநிலங்கள் வந்து அமுல்படுத்துகிறாங்க, இந்தி பேசாத மாநிலங்களிலும் மும்மொழி. அங்கெல்லாம் 3வது மொழியாக என்ன இருக்குது? ஆக பெரும்பாலான மாநிலங்கள் பள்ளிகளில் இந்தி தானே சொல்லித்தர்றாங்க. அதை இது கூட சொல்லப்போனால் உங்கள் ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டமாகிய CBSE உள்ள பள்ளிகளில் என்ன இருக்குது 3வது மொழியாக? உங்களுடைய கேந்திர வித்யாலயாவில் என்ன இருக்குது? இன்னொன்று, 3 மொழிங்கிறது நீங்களே இப்போ கடைசியில் இந்தியோட 3 மொழியும் தான் நடப்பில் வச்சுருக்கீங்க, எழுத்தில் இல்லை. சரி, இப்போ மும்மொழி திட்டம் இந்தியா முழுக்க தான் இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆச்சு, பழசெல்லாம் பேசக்கூடாதுன்னு எனக்கு முன்பு பேசிய நண்பர் சொல்லிட்டார். அது காங்கிரஸ்காரங்க பண்ண தப்பியா? நான் அதுக்குள்ளே கூட போகலை. இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சுல. இப்போ 5 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தானம், மத்திய பிரதேசம், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம், குஜராத், இந்த மாநிலங்களில் 3 மொழிகள் என்ன சொல்லித்தர்றாங்க? 5 வருஷம் ஆச்சுல. தமிழ் சொல்லித்தர்றாங்களா? தெலுங்கு சொல்லித்தர்றாங்களா? மலையாளம் சொல்லித்தர்றாங்களா? கன்னடம் சொல்லித்தர்றாங்களா? வங்காளம் சொல்லித்தர்றாங்களா? ஒடியா மொழி சொல்லித்தர்றாங்களா? இல்லைங்க, எல்லா ஆய்வு வந்துருச்சு. நடைமுறையில் பல பள்ளிகளில் இந்தியும் ஆங்கிலம் தான், சில இடங்களில் 3வது மொழியும் சொல்லித்தராங்க. என்ன தெரியுமா? சமஸ்கிருதம். அதுதான் கேந்திரிய வித்யாலயாவில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க உறவுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான தரவு. அதுக்கு பதில் மட்டும் வாங்குறேன். அதுக்கு பதில் இல்லை ஒன்னே ஒன்று, ஒரு இல்லை 3வது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். நீங்கள் அப்புறம் கூட சுற்றி கூட அப்புறம் கூட வரலாம். இல்லை, அதுதான் தாய்மொழி ஒரு சுருக்கமாக தாய்மொழி வழி கல்வி பற்றி அந்த பிரச்சனையை நான் 2 பேரும் பேசினாங்க. ஐயா அது இதில் இருக்குல்ல ஐயா, இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குல்ல அப்படின்னாங்க. ஆமாம் இருக்குது. தாய்மொழி வழி கல்வி என்றால் அப்போ இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு கூடாதியா? அவ்வளோதானே பாயிண்ட்டு. பெரும்பாலும் அப்படி இருக்குல்ல. அப்போ அந்தந்த மாநிலத்தில் CBSE பள்ளிகள் பூராமே அந்த மாநிலத்தில் இருந்தால் அந்த மாநில மொழியில் தான் கற்றுத்தர வேண்டும்னு நீங்கள் விதி போட்டு வச்சுருக்கீங்களா CBSEயில்? நான் கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் CBSE பற்றி பெருமாமா சொன்னால் யாரையா அங்கே தானையா படிக்கிறாங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகள். அங்கே என்னவா இருக்குது? மாநில தமிழ்நாட்டு மொழியினுடைய சமச்சீர் கல்வியிலாவது ஒரு சில பள்ளிகளில் ஆங்கில வழியும் இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ் வழி தான் இருக்குது ஏற்கனவே. ஆனால் ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டமாகிய CBSEயில் ஆங்கில வழி தான் இருக்கு. அதுக்காகத்தான் அந்த தனியார்கள் இது பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், பாஜக நண்பர்கள் அவங்களை ஆதரிக்கிறவங்க எங்க ஆங்கிலம் வேணாம்னு சொல்லுங்க. திரு ஸ்ரீகாந்த் சொல்லுங்க. சும்மா பேச்சுக்கு சொன்னா திரு ஸ்ரீகாந்த் சொல்லுங்க. யூபில, பீகார்ல, குஜராத்ல அவர்கள் வந்து வேற எதுவும் பேசவே முடியாது. அவருக்கு பேராசிரியர் அருணன் அவர்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் அவங்க வந்து ஆளும் கட்சிக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க.
இன்றைக்கு நன்கொடை அதிகம் வாங்குவதால் அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கரம் மட்டும்தான் நீட்ட முடியும். இல்ல இல்ல விஷயத்துக்கு நான் வந்துடுறேன், வேற வழி இல்லை. ஏன்னா அவரை மாதிரி படிச்சவங்க அவரை மாதிரி படிச்சவங்க ஐயா நீங்க நெஞ்சுக்கு நேர்மையா சொல்லணும். இல்ல இல்ல உங்களுக்கு வக்கீல் வகை இல்ல, ஆனாலும் ஒரு விஷயம் சொல்லுங்க, ஹிந்திக்காரன் ஹிந்தியில படிக்கிறான், தமிழ்காரன் தமிழ்ல படிக்கிறா வேண்டாமா? வேற ஏதாவது பேசுறேன். இல்ல இல்ல ஹிந்திக்காரன் ஹிந்தியில படிக்கிறாங்க. என் கேள்விக்கு ஒண்ணுனா பதில் சொல்லுங்க. ஹிந்திக்காரன் ஹிந்தியில படிக்கிறாங்க யூபில, தமிழ்காரன் தமிழ்ல படிக்க வேண்டியதானே? விஷயத்துக்கு தான் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க ஹிந்திக்காரங்க எல்லாம் ஹிந்தியில படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்கன்னு. அப்ப தமிழ்ல இருக்கவங்க தமிழ் படிக்க வேண்டியதுதானே? இங்கேயே உருது படிக்கிறான், இங்கேயே ஜெர்மன் படிக்கிறான். முதல்வருடைய மகள் நடத்துற பள்ளி ஏன் உங்களுடைய உயர்தரமான இந்த கல்வியில இல்ல? ஏங்க மாநில கல்வி ஏங்க அவங்க சிபிஎஸ்இ பள்ளி திறக்கிறாங்க? கேட்க வேண்டியதான். நீங்க தானே அப்புறம் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன், 2ஆம் வகுப்பு பாடம் 2ஆம் வகுப்பு பாடம் அரசு பள்ளி தவிர ஐசிசி அப்ரூவல் இருக்கு, சிபிஎஸ்இ அப்ரூவல் இருக்கு. நீங்க ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டா ஒரு நிமிஷம் என் கேள்வியை கேட்டு பதில் சொல்லுங்க. ஏசர் அமைப்பு நடத்தின ஆய்வுல சொல்றாங்க 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை 8ஆம் வகுப்பு மாணவன் படிக்க முடியாத நிலை இருக்கிறது. இன்னைக்கு 75% மேல இருந்த தமிழ் மீடியம் சுருங்கி இன்னைக்கு 36-37% ஆயிருச்சு. 46% ஆங்கில மீடியம் போயிருச்சு. அதனால தமிழை தவிர்க்கிறீங்க. அதாவது திமுக என்ன செய்யுதுன்னா தமிழை எதிர்க்கிறது. திராவிடம் என்ற பெயரால் தமிழை அழித்தொழிக்கும் நிலையை திமுக உருவாக்குகிறது. ஆங்கில வழி கல்வியை தேர்வு செய்யறது மக்கள் தானே சார், அது யாருமே எதிர்க்கலையே. ஆங்கில வழி அப்ப தமிழை கட்டாயமாக்குங்கறாங்கல்ல, அதுக்கு தானே பிரதமர் தமிழ் வழியில படிங்கறாரு. இல்ல சார், காமெடி சொல்றாரு. லெட்ஸ் பீ ஃபேர், அந்த சாய்ஸ் மக்களுக்கு இருக்கு. மாணவர்கள் எல்லாம் மனசு வருத்தப்படும் இல்லையா ங்கறாரு. நான் கேக்குறேன், பஸ்ல நம்ம எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு போறோம், 3 பயல்கள் டிக்கெட் எடுக்காம போய் மாட்டிக்கிறாங்கன்னா அந்த 3 பேரின் மனசு வருத்தப்படும் இல்லையான்னு சொல்லுவோமா? படிக்கலனா வருத்தப்படுறா, படிக்கலாம் வருத்தப்படு சார். இல்ல சார், அது அந்த ஆட்டிட்யூட் சரியா சார்? இதுதான் தத்துவம். இல்ல அந்த ஆட்டிட்யூட் சரியா சார்? வாங்காம போனா வருத்தப்படு சார். இன்னைக்கு என்ன பார்வை? இன்னைக்கு கிராமங்கள்ல ஓசில கொடுத்து நீங்க தான் சார் புத்தி வளர்க்கறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியே கையேந்திர நிலைமைக்கு ஆகி போச்சு. மக்களுக்கு காசு கொடுத்தாங்க ரைட், கம்யூனிஸ்ட் கட்சி கையேந்திர நிலைமைக்கு ஆயிட்டீங்க. அசிங்கமா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நினைக்கிற கட்சி. ஆமா சார், ஏழைகள் படிக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க. ஏழைகளுக்கு உயர்தரமான கல்வியை பிரதமர் தர்றாரு, நீங்க ஏன் தடுக்கிறீங்க? ஏன் தடுக்கிறீங்க? ஏன் தடுக்கிறீங்க? பிரதமர் எக்ஸாம்ல பாஸ் ஆனா பாஸ் ஆகல போன்னு சொன்னது என்ன சார்? அது சரியான தயாளமான அணுகுமுறை இல்லையா சார்? கிராமத்துல ஒரு மாணவனால படிக்க முடியல, அவன் வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு போறான், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்க, அவனை வந்து சிஸ்டத்துக்குள்ள வச்சுப்பீங்களா இல்லாட்டி வெளில போன்னு சொல்வீங்களா? வெளியில யார் அனுப்புறா? மறுபடியும் படிக்கலாம் இல்லையா? மறுபடியும் படிச்சு வரலாம்ல. உங்களுக்கு தெரியாது இல்ல, கிராமங்கள்ல படிப்பு வரல நிப்பாட்டி வேலைக்கு போவாங்க. 2வது மாசம் தான் சார். நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் சார். திமுக எப்பவுமே தானே ஒரு பிரச்சனையை உருவாக்கும் சார், அதுக்கப்புறம் அவங்களே அதை எதிர்த்து போராடுவாங்க சார். நீங்க மீத்தேன் எடுத்துக்கோங்க, ஸ்டெர்லைட் எடுத்துக்கோங்க, கச்சத்தீவு எடுத்துக்கோங்க, காவிரி நதிநீர் பங்கீடு எடுத்துக்கோங்க, முல்லைப்பெரியார் அணை எடுத்துக்கோங்க, நீட் தேர்வு எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் உருவாக்குறது அவங்கதான். ஆனா அவங்க சண்டை போடுவாங்க. இந்த வரிசையில இப்ப பிஎம் ஸ்ரீக்கு ஒத்துக்கிட்டோன்னு 3 லெட்டர் எழுதிட்டு, அதுக்கு இன்னும் சொல்ல போனா 2020-21 இருந்து 24 வரைக்கும் 5880 கோடி வாங்கிட்டாங்க சார். நான் ஒரு வீடு கட்டுன்னு சொல்லி பணம் தரேன் சார், அட்வான்ஸ் வாங்கிடுறீங்க, அதுக்கப்புறம் கடைசி காசு வரப்ப என்ன சொல்றீங்க? நாங்க வீடு கட்ட மாட்டோம், காசு மட்டும் கொடுங்கறீங்க, காசை மட்டும் கொடுங்கறீங்க. இது அசிங்கம் இல்லையா? இல்ல வார்த்தைகளுக்காகவும் பதில் வாங்குவோம், யூட்டர்ன் எடுத்துட்டீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. போன சுற்றுல திரு ஸ்ரீகாந்துடைய குற்றச்சாட்டுடைய சுருக்கம், திட்டம் வேணா திட்டத்தோட பணம் வேணுமான்னு கேட்கிறேன். திட்டம் வேணாம் திட்டத்தோட பணம் வேணுமானா, இது வந்து மோடி அவர்கள் வீட்டோட பணத்தை கேட்கல, நாங்கள் செலுத்துகிற வரி பணம் அதில் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது. சார் தெளிவாக சொன்னார், எஸ்எஸ்ஏ வேறு, பிஎம்ஸ்டி வேறு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்டி அமல்படுத்த, பிஎம்ஸ்டி கேந்திர வித்யாலயா இருக்குது. அண்ணன் அருண் ஐயாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கேந்திர வித்யாலயாவில் 10% மாநில மாணவர்களுக்கு தான் இடம் இருக்கா இல்லையா? அந்த 10% மாணவர்கள் யாருன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மாணவர்கள்.
அங்க அவன் போய் தமிழ் படிக்கலாம்னா தமிழ் ஆசிரியரே கிடையாது. இவங்க நடத்தக்கூடிய மீதி இருக்கிறவங்களும் பெரும்பாலும் நம்ம மாணவர்கள் நம்ம மாணவர், நான் இதுக்கு ஒரு மிகைக்காக சொல்றேன். அப்ப 10% அந்த 10%த்துக்காவது பிஎம்சி நடத்துகிற பிஎம்சி கேந்திர வித்யாலயாவில் தமிழாசிரியர்கள் இன்று கூட ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. இது ஆர்டிஐ போட்ட தகவல் அடிப்படை. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க. எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க? பிஎம்சி எப்பல இருந்து அமல்படுத்திருக்கீங்க கேந்திர வித்யாலயாக்குள்ள? இப்ப பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல நேத்தி பண்ணீங்களா? இல்ல முந்தா நேத்தி பண்ணீங்களா? அப்ப இத்தனை ஆண்டுகளாம ஆசிரியரே இல்லாம, தமிழ் ஆசிரியரே இல்லாம இவங்க இன்னைக்கு நாங்க தமிழ் படிக்கிற குழந்தைகளை கெடுக்க பார்க்குது இந்த அரசுங்கிறாங்க. சார், நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில படிச்சிருக்கேன். நான் தமிழ் படிக்கல, தமிழ் வழியில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சவன். அதற்கு பிறகு பொறியியல ஆங்கில வழியில் படிச்சுட்டு வரேன். அப்ப இன்னைக்கு மென்பொருள் நிறுவனத்தில் ஆங்கில வழியில் வேலை பார்க்குறேன். எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லையே. இவங்க நடத்தக்கூடிய வட மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை இருக்கா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பேர் தாய்மொழியான ஹிந்தியில ஃபெயில்னு சொல்லுங்க. ரேஷியோ எடுத்து பார்க்க சொல்லுங்க. கல்வியில இவர்கள் நமக்கும் பிரச்சனை இருக்குல்ல. இல்ல அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா அதை ஒத்துக்கிறேன். இங்கே நீங்க குறிப்பிடக்கூடிய இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் என்ன நிலைமை அதுங்கிற பக்கம். இன்னொன்று, இவர்களுடைய பாஜகவை சேர்ந்த இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் சொல்றார், ஒரு மாநிலத்தை பிடிக்கணுமா அவன் தாய்மொழியை அழிக்கணும். உன் நோக்கம் தெளிவா தெரியல. ஒரு மாநிலத்தை பிடிக்கணுமா படிங்கன்னு சொல்றாங்க. தாய்மொழி அழிக்கணும் சொன்னது துணை குடியரசுத் தலைவர். ஓபன் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே இருக்கு. அப்ப வெளிப்படையாக சொல்றார், தாய்மொழியை அழித்து ஒரு மாநிலத்தை பிடின்னு ஒரு பாஜக காரர், அதுவும் தெளிவாக துணை குடியரசுத் தலைவர் ஆக்கி உட்கார வைத்திருக்கிற நபர் சொல்றார். இன்னொன்னு சொல்றேன், நான் என் டைம்ல பேசிட்டு இருக்கேன், ஒரே நிமிஷம். இன்னொன்னு சொல்றேன், இல்ல இதுக்கு இவங்க இந்தியா மராட்டிய படங்கள் அதை கேளுங்க. எத்தனை மாநிலங்கள் இந்தி அழித்து மராட்டி படம் மும்பை நீங்க பண்றீங்க. தமிழ்நாட்டுல திராவிடம்ங்கிற பேர்ல தமிழ் அழிக்கிறீங்க. அழிஞ்சு போயிட்டு திமுக திராவிடம்ங்கிற பேர்ல தமிழை அழிக்கிறீர்கள். துணை குடியரசுத் தலைவர் அவரே சொல்றாரு, ஒரு மாநிலத்தை பிடிக்கணும்னா அவர் தாய்மொழியை அழிங்கிறார். சொல்லலையா? அப்ப சொன்னீங்கல்ல, சொல்ல மாட்டாங்க. படத்தை மட்டும் கேக்குறீங்களே, நீங்க ஏன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க? சரி, நாங்க 3ஆம் மாசம் ஒத்துக்கிட்டோம் இந்த லெட்டரை வச்சு சொல்றாருன்னு வைங்க. 9வது மாசம் இங்க உட்கார்ந்து இருக்க ஆளுநர் ஆர்.என். ரவி இவர்கள் இந்த ஏஜென்ட் என்ன சொல்றாரு? ஏன் இன்னும் தமிழர்கள் அநாகரிகமானவர்கள் பார்லிமெண்ட்ல பேசுவாரு, அது பேசுறீங்களா? செவிடன் ஜீவான்னு பேசுனது யார் பேசுறா? யார் பேசுறா? செவிடன் ஜீவான்னு யார் பேசுறா? பாலபாடியை பத்தி கேவலமா யார் பேசுறா? யார் பேசுறா? அத சொல்லுங்க. அண்ணா காமராஜை பத்தி பேசுனீங்க யாரு? சார், நீங்க நாகரிகத்தை பத்தி நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? யாருக்கு யோகிதை இருக்கு? தேச திரும்பறதுக்கு வேற வராரு. இதெல்லாம் தேச திரும்பற டெக்னிக். கண்டென்ட்க்கு பதில் இருக்கு. டைம் இல்ல. நான் பேசிட்டு இருக்கேன். உங்க டைம் முடிஞ்சு போச்சு. தவறான வார்த்தைகள் முடிஞ்சு போச்சு. கவர்னரை பத்தி ஏஜென்ட் என்ன பேசுறது? ஏஜென்ட் தான் சொல்ல முடியும். ஐயா, மூணு முக்கியமா பேசுறீங்க. இப்படி தான் எல்லாருக்கும் புத்தி இருக்கு. ஓகே, தேங்க் யூ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டைம் இல்ல. டேவிட், தேங்க் யூ.